ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம். ஆண்டவருடைய திரு இருதயம் அளவற்ற அன்பையும் இரக்கத்தையும் இந்த உலக மீட்பிற்காக அவர் சிந்திய இரத்தத்தையும் குறிக்கும் ஒரு உன்னத அடையாளமாக நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை இயேசுவின் திரு இதயத்தை நமக்கு காண்பிக்கிறது. இந்த திரு இருதய காட்சியானது 17ஆம் நூற்றாண்டில் பிரான்ஸ் நாட்டு துறவி புனித மார்கரெட் மரியா அலகோக் அவன் என்பவருக்கு ஆண்டவர் தன் இதயத்தின் அன்பை வெளிப்படுத்தினார். இந்த திரு இதயத்தினுடைய முக்கியமான வெளிப்பாடு என்னவென்றால், கடவுள் மனிதர்கள் மீது அளவற்ற எல்லையற்ற அன்பு கொண்டுள்ளார் என்பதை வெளிப்படுத்துகிறது. இரண்டாவது, இந்த இதயம் இரக்கத்தின் ஊற்றாக இருக்கிறது. இது பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து ஆறுதலையும் ஆன்மீக இளைப்பாறுதலையும் தருகின்ற அடைக்கலமாக இந்த திரு இருதயம் இருக்கிறது. மூன்றாவது, மனிதர்கள் தங்கள் இதயங்களை இயேசுவின் திரு இதயத்திற்கு ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர்கள் பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த இதயத்திலிருந்து ஒரு தூய சிநேகத்தின் அன்பு வெளிப்படுகிறது என்பதைத்தான் கத்தோலிக்க திருச்சபை நமக்கு காட்டுகிறது. மீண்டும் உங்களுக்கு காண்பிக்கிறேன் 3 காரியங்கள். கடவுள் மனிதர்கள் மீது, நம் ஒவ்வொருவர் மீதும் எல்லையற்ற அன்புள்ளவராக இருக்கிறார். 1. இரண்டாவது, மனிதர்கள் எப்பேற்பட்ட பாவிகளாயிருந்தாலும் அவர்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டு, அவர்களுக்கு ஒரு இளைப்பாறுதலின் அடைக்கலம் உண்டு என்பதை இயேசுவின் திரு இருதயம் வெளிப்படுத்துகிறது. மூன்றாவது, இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய பாவியும் புனிதனாக பரிசுத்த வாழ்வு வாழ முடியும் என்பதை இந்த இயேசுவின் திரு இருதய சிநேகம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருடைய திரு இதயத்தை நோக்கி நாம் அமர்ந்திருக்கிறோம். இயேசுவின் திரு இதய அன்பில் நம்மையும் நம் குடும்பத்தையும் நாம் ஒப்புக் கொடுப்போம். இந்த நாளில் உங்களோடு கூட தியானத்திற்காக நான் எடுத்துக்கொள்ளக்கூடிய வேத வசனம், தயவு செய்து எடுத்து வாசியுங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் எடுத்துக்கொள்வோம். 31ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஆண்டவர், நல்ல கவனிக்கணும் எல்லாரும், இந்த வேத பகுதியை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த வசனங்கள் நீங்கள் வாசிக்கும் பொழுது உங்களுடைய இதயத்தில் ஒரு மாற்றம் நமக்குள் வெளிப்படுகிறது. வாசிக்கிறேன். ஆண்டவர் அவர்களுக்கு தொலைவிலிருந்து தோன்றினார், உனக்கு நான் முடிவில்லாத அன்பு காட்டியுள்ளேன், எனவே பேரன்பினால் உன்னை ஈர்த்துள்ளேன். கை தட்டுங்க பாப்பா. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கூறுகிறார், நான் உன்னை என்ன செய்கிறேன்? பேரன்பினால் உன்னை, உனக்கு முடிவில்லாத அந்த அன்பு, பேரன்பை உனக்கு நான் காட்டுகிறேன். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமானவர்களே, கடவுளுக்கும் நமக்கும் உள்ள உறவு என்பது எதன் அடிப்படையில் இருக்கிறது அப்படிங்கிறத இந்த நாளில் ஆண்டவருடைய திரு இருதய நிழலில் நீங்கள் கவனிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த உலகத்துல மனிதர்கள் கடவுளை தேடுகிறார்கள். ஒவ்வொரு நாட்டிலும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதமான மத வழிபாடுகள், சடங்குகள் இருக்கிறது. அநேக வழிமுறைகளை அவர்கள் பின்பற்றுகிறார்கள் கடவுளை கண்டடைய வேண்டும்.
நான் நேற்று ஒரு சின்ன ஒரு குறிப்பை பார்த்து கொண்டிருந்தேன். அப்பொழுது 13 ஆண்டுகளாக ஒரு குறிப்பிட்ட ஒரு சுவர் புறமாக, ஒரு ஆலயத்தினுடைய ஒரு சுவர் புறமா ஒரு மனிதன் நின்று கொண்டு, அந்த மனிதன் அந்த செவுத்திலேயே தலை வைத்து அவன் நின்றபடியே தவம் செய்து கொண்டிருக்கிறான். எதுக்கு அப்படின்னா, 13 ஆண்டுகள் நான் இந்த நிலைமையில் அவர் இருந்து இந்த சாமியை, இந்த கடவுளை நான் எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னு ஒரு பெரிய முயற்சியை அவர் மேற்கொண்டு கொண்டிருக்கிறார். அப்ப அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, இத்தனை வருஷமா இதே இடத்துல இப்படியே நீங்க நிக்கிறீங்களே, உங்களுக்கு ஏதாவது இந்த கடவுள் ஒரு அனுபவம் கிடைத்ததா அப்படின்னா இல்ல அப்படின்னு அவர் அழுது கொண்டு இருக்கிறார். இத மாதிரி இந்த உலகத்துல கடவுளை தேடி, இறைவனை தேடி, இறைவன் தனக்குள் தங்களுக்குள் ஏதாவது ஒரு வெளிப்பாட்டை தர வேண்டும் அப்படின்னு நிறைய முறைகளை பார்க்கிறோம். நீங்க வேதத்துல கூட நமக்கு நல்ல தெரிந்த ஒரு பகுதி எலியா இறைவாக்கினுடைய காலம். அப்ப பாகால் இறைவாக்கினர்கள் என்ற அந்த பொய் வழிபாட்டு முறையில் இருந்தவர்கள், அவர்கள் பாருங்க மக்களை சிதறடித்து கொண்டிருந்தார்கள், மக்களை வேற்று திசையில கொண்டு போனாங்க. உடனே எலியா பார்த்து சொல்றாரு, இங்க வாங்கப்பா. இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க எவ்வளவு காலம் குந்தி குந்தி நடக்க போறீங்க? ஒன்று ஆண்டவர் கடவுள்னா ஆண்டவர்கிட்ட வாங்க, பாகால் கடவுள்னா பாகால்கிட்ட போயிருங்க. உடனே ஒரு முடிவெடுத்து அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினாங்க. அங்க பலிபீடத்து மேல பலி பொருளை வச்சாங்க. எலியா சொன்னாரு, எந்த கடவுள் உண்மையுள்ள கடவுள் அப்படின்னா நாம் கூப்பிடும் பொழுது பதில் கொடுக்கிற கடவுள். பிரைஸ் தி லார்ட். உடனே முதல்ல பாகால் இறைவாக்கினர்கள் பலிபீடத்தை ரெடி பண்ணாங்க, பலி பொருளை வச்சாங்க. சுற்றி இருந்து அவர்கள் கத்தினார்கள். நேரமாயிட்டே இருந்துச்சு, ஆனா பாருங்க அங்க ஒண்ணுமே நடக்கல. உடனே எலியா சொல்றாரு, ஒருவேளை அவர் எங்கேயாவது ரெஸ்ட்டுக்கு போயிருப்பாரு, ஒருவேளை தூங்க போயிருப்பாரு, சாப்பிட போயிருப்பாரு, கூப்பிடுங்க கூப்பிடுங்கன்னு. அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க முறைப்படி, அது அழகா இருக்கு, அவர்கள் முறைப்படி உடலை கிழித்து கொண்டார்கள், இரத்தத்தை சிந்தினார்கள். ஆனால் ஒரு சத்தமும் இல்ல. ஆனா எலியா மீண்டும் பலிபீடத்தை செப்பனிட்டார், எல்லாம் ரெடி பண்ணாரு. அவர் தேவனை நோக்கி கூப்பிட்டார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, எலியா ஆண்டவரை நோக்கி மன்றாடின பொழுது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தது, பலி பொருளை சுட்டெரித்தது, அங்கே கடவுளுடைய மாட்சி வெளிப்பட்டது. கை தட்டுங்க பாரு. அப்ப உங்களுக்கு தெரியணும், கடவுள் நம்மோடு ஒரு உறவு நிலையில் இருக்கிறார். அவர் ஏதோ நீங்க பக்தி பரவசத்துல ஒரு சாமி கும்பிட்டுட்டு ஒரு கடவுள் வழிபாடு இல்லை, அவர் நம்மோடு வாசம் செய்கிறார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார்னு? பிரைஸ் தி லார்ட். நல்ல சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல வாய்த்தார்னு சொல்லுங்க இயேசுவுக்கே புகழ். அதனாலதான் பாருங்க பைபிள் அழகாக நமக்கு சொல்லுகிறது, திருவெளிப்பாடு நீங்கள் எடுத்து வாசிப்பீர்கள் என்றால் இந்த பகுதியை ஆண்டவர் நமக்கு அற்புதமாக காண்பித்து தருகிறார். பிரைஸ் தி லார்ட். கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஹல்லேலூயா. வாசிங்க இந்த வார்த்தையை பாருங்க. திருவெளிப்பாடு, திருவெளிப்பாடு 21ஆம் அதிகாரம், 21ஆம் அதிகாரத்துல அற்புதமாக இந்த வார்த்தை நமக்கு காண்பிக்கப்படுகிறது. 2வது வசனத்தை வாசிக்கிறேன். விண்ணிலிருந்து எழுந்த பெரும் குரல் ஒன்றை கேட்டேன், அது இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். நல்ல கவனிங்க, ஆண்டவர் எங்க இருக்கிறார் அப்படின்னா இந்த பகுதி ரொம்ப அற்புதமாக நமக்கு காண்பிக்கப்படுகிறது. இதோ கடவுளின் உறைவிடம் யார் நடுவில் இருக்கு? மனிதர் நடுவில், நம் நடுவில் இருக்கிறது. அதோடு முடிக்கல, அதுல என்ன எழுதிருக்கு பாருங்க. இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர்கள் நடுவில் இருக்கிறது. கடவுள் இதோ அப்படி போட்டு பாருங்க, அவர் அவர்கள் நடுவே குடியிருப்பார்,
அவர்கள் அவருக்கு மக்களாய் இருப்பார்கள். கடவுள் தாமே அவர்களோடு இருப்பார். அவரே அவர்களுடைய கடவுளாயிருப்பார். அவருடைய கண்ணீர் அனைத்தை அவர் துடைத்து விடுவார். இனிமேல் சாவு இராது, துயரம் இராது, அழுகை இராது, துன்பம் இராது. முன்பு இருந்தவையெல்லாம் மறைந்து விட்டன. கைத்தட்டு. கடவுள் எங்கேயோ இல்ல. கடவுள் எங்க இருக்கிறார் அப்படின்னா அவர் நம் நடுவில் இருக்கிறார். ஆமென். அதனாலதான் மத்தேயு 18ஆம் அதிகாரத்துல நீங்க எடுத்து வாசித்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான பகுதி. வாசியுங்கள் தயவு செய்து. மத்தேயு நற்செய்தி 18ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த வார்த்தையை பாருங்க, ஒரு மனப்பாடமா கூட நீங்க வச்சுக்கோங்க. 19, 20 நான் பின்பகுதியை வாசிக்கிறேன். ஏனெனில் 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கின்றீர்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப கடவுள் நம் நடுவில் இருக்கிறார். எங்கே 2, 3 பேர் என் பெயரால் நீங்கள் ஒருமனப்பட்டு கூடியிருக்கிறீர்களோ உங்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்துல கடவுள் நம்மோடு வாசம் செய்கிறார். ஆமென். கடவுள் நம்மோடு வாழ்கிறார். நீங்க கடவுளை பார்க்கிறதுக்கு நீங்க பெரிய பெரிய தியாகம்லாம் ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கடவுளை பார்க்கிறதுக்கு, கடவுளோடு பேசுவதற்கு, கடவுளோடு நீங்கள் இணைவதற்கு பெரிய உடலை வருத்தி கொள்ளக்கூடிய அளவுக்கு கொடூரமானவர் அல்ல கடவுள். பிரைஸ் தி லார்ட். அவர் அன்பானவர். ஆமென். அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, கடவுள் நம்மோடு இணைகிற அந்த இணைதல் என்பது பக்தியில் அல்ல, பரவசத்தில் அல்ல, ஸ்நேகத்தில் இருக்கிறது. ஆமென். எதுல இருக்குது? ஸ்நேகம், அன்பில் இருக்கிறது. இயேசுவின் இருதயம் மனித இருதயத்தோடு வாஞ்சிக்கிறது. எதில்? உங்க பக்தியை காமிங்க, உங்க தியாகத்தை காமிங்க, உங்க பரவசத்தை காமிங்கன்னு ஆண்டவர் கேட்கல. ஆண்டவர் கேட்கிறாரு ஸ்நேகம், அன்பு. அன்புதான் இங்கே பிரதானமாக ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் ஒரு வேத ஆக்கியோன் அழகாக சொல்லுகிறார், கடவுள் எல்லாவற்றையும் ஜோடி ஜோடியாக படைத்தார். அப்படிதானே? எப்படி படைத்தாரு? ஒரு ஆண் காக்கா, ஒரு பெண் காக்கா, தனித்தனியாக படைச்சாரு? படைத்தாரு அப்படியா? இல்லை. எல்லாவற்றையும் அவ்வளவு இனத்தின்படி ஜோடி ஜோடியாக அவை உண்டாக்கி கொண்டது. பிரைஸ் தி லார்ட். அங்க எல்லாமே உண்டாச்சு. ஆனா எல்லாத்தையும் படைத்த கடவுள் மனிதனை மட்டும் எப்படி படைத்தார்? சொல்லுங்க. மனிதனை மட்டும் எப்படி படைச்சாரு? ஆதாமையும் ஏவாளையும் சேர்த்து படைத்தார். அப்படியா? இல்ல. ஆதாம தனியாக தான் ஆண்டவர் படைத்தார். ஆண்டவர் தனியாக ஆதாமை முதலாவது அவர் தன் சாயலாக தன்னுடைய பாவனையாக உண்டாக்கினார். இதை ஏன் ஆண்டவர் ஆதாமை மட்டும் தனியா உண்டாக்கினார்னா, நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் இயேசு ஒரு வார்த்தை சொல்லுவார். என்ன தெரியுமா? ஒருவன் என்னை பின்பற்றி விரும்பினால், சொல்லிருங்க, தன்னை மறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னால வரணும். அதே ஆண்டவர் சொன்னாரு, ஒருவன் என் சீடனா இருக்கணும்னா, என்னை பின்பற்றணும்னா அவன் என்ன செய்யணும்? தன்னுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான கருத்தை ஆண்டவர் சொல்லுவார். என்ன தெரியுமா? கடவுளை நீங்கள் எப்படி நேசிக்கணும்னா, ஒருவன் தந்தையோ தாயையோ சகோதரனோ சகோதரியோ, ஏன் தன்னுடைய உயிரை கூட அதை விட மேலாக யாரை நேசிக்கணும்? கடவுளை நேசிக்கணும். அப்ப ஏன் ஆண்டவர் ஆதாமை முதலாவது உண்டாக்கினார் என்றால், அந்த பகுதி அழகாக சொல்லப்படுகிறது, கடவுள்
மனிதனுடைய தனிப்பட்ட அன்புக்காக ஏங்குகிறார். ஆமென். பக்கத்துல கை குடிச்சுங்க. உங்களுக்காக ஆண்டவர் ஏங்குகிறார். உங்க வீட்டுல 10 பேர் இருந்தாலும், உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க இருந்தாலும், நீங்க பாருங்க, மற்ற 9 பிள்ளைங்க நேசிச்சாலும் ஒருத்தனுடைய அன்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க. யாக்கோபுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பாருங்க. யாக்கோபுக்கு 13 பிள்ளைங்க இருந்தாங்க. ஆனா யோசேப்பு, சொல்லுங்க, யோசேப்பு விற்கப்பட்டு விட்டார். ஆனா போய் சொன்னாங்க, யோசேப்ப கொடிய மிருகம் சாப்பிட்டுப்பான்னு. இந்த மனுஷன் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன ஆள் துயரத்துல என்னை கொண்டு போய் விட்டுட்டீங்களே, ஐயோ என் மகனே, நீ இல்லாம நான் எப்படி இருப்பேன். ஒவ்வொருவருக்காகவும் இந்த உலகத்தில் ஒரு ஏக்கத்தோடு தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இறைவன் இந்த உலகத்தில் எதிர்பார்ப்பது என்பது என்னன்னா, இறைவனும் மனிதனும் உள்ள உறவின் நிலை என்னன்னா, அங்க வெறும் பக்தி இல்ல, அங்கே அன்பு பிரதானமாய் இருக்கிறது. கை தட்டுங்க பாப்பா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை பேர் சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் பாருங்க, கடவுள் மனிதனிடத்தில் அன்பை விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கைகளை பேர் சொல்லுங்க அல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த உலகத்துல நம்மளுடைய வாழ்க்கையில அநேகரோடு நமக்கு ஒரு நல்ல ஒரு உறவின் மனநிலைமை இருக்கிறது. கவனிக்கணும். நான் வேகமா இந்த பகுதியை உங்களுக்கு 2 காரியங்களை காண்பித்து நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம இந்த உலகத்துல நிறைய பேரோடு பழகுறோம், நிறைய பேரோடு நம்ம வாழ்க்கை பயணித்து கொண்டே இருக்கிறது. கண்டிப்பா எல்லாரும் யாராவது ஒரு நபரோடு நமக்கு நல்ல ஒரு உறவு, நல்ல பழக்கம் வழக்கம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா நீங்க நல்ல கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியணும், இந்த உறவு நிலை என்பது ஒரு 7 காரியங்களை ஒரு சின்ன அடிப்படையாய் வைத்து காண்பிக்கப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. அதனுடைய முதல் காரியம் என்னன்னா, சிலரோடு மரியாதை நிமித்தமாக நாம் பழகுவோம். எப்படி பழகுவோம்? பேசுங்க. சிலர் கூட நம்ம எப்படி பழகுவோம்? ஒரு மரியாதை நிமித்தமாக சிலரோடு நமக்கு ஒரு பழக்க வழக்கம் இருக்கும். அவங்களோட பழகுவோம், அவங்கள பார்த்தா வணக்கம் போடுவோம், அவங்கள பார்த்தா கையெடுத்து கும்பிடுவோம். ஆனா அதுல என்ன இருக்குது? மரியாதை நிமித்தமான உறவு. பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது ஒரு உறவு இருக்கிறது. அது எப்படி தெரியுமா? பயத்தினால வரக்கூடிய ஒரு உறவு. சிலர்லாம் வீட்டுக்கு கல்யாணத்துக்கு போவோம், ஃபங்க்ஷனுக்கு போவோம். எதுக்கு? சிலர்லாம் சொல்லுவாங்க, வராட்டா ஊரெல்லாம் தூத்தி திரிவா, பார்க்குற இடத்துலலாம் நிக்க வச்சு கேள்வி கேட்பா. அதுக்கு பயந்து என்ன செய்ய வேண்டியிருக்கு? சொல்லுங்க, போக வேண்டியிருக்கு. பயத்தினால் வரக்கூடிய உறவு நிலைகள். மூன்றாவது, இந்த உறவு நிலையை குறித்து பார்க்கும் பொழுது கட்டாயத்தினால் வருகிற உறவு நிலை. சிலர் நம்ம வீட்டில் நம்ம அண்ணன் தம்பியா தான் இருப்போம், பிறந்துட்டோம். சில பிள்ளைங்க சொல்லுவாங்க, ஓ இதுல போய் பிறந்தம் பாரு, வாழ்ந்துதானே ஆகணும். சில அம்மாக்கள் சொல்லுவாங்க, உன்னை பெத்துட்டல சோத்தை பொங்கி தானே போட்டு ஆகணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. கட்டாயத்தினால் வரக்கூடிய ஒரு உறவு நிலை அநேக குடும்பங்கள்ல தனி மனித வாழ்க்கையில சந்திக்கிறோம். நான்காவது பாருங்க, இந்த உறவு நிலையை குறித்து சொல்லும் பொழுது சூழ்நிலையினால் வரக்கூடிய உறவுகள். பிரைஸ் தி லார்ட். என்ன உறவு? ஏதோ ஒரு சூழ்நிலையில திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல போய் ஒரு ஜாபுக்கு போயிருப்போம், இல்ல ஏதோ ஒரு இடத்துல போயிருப்போம், ஏதோ பிடிச்சுக்கிட்டு அதனால நம்ம அவங்க கூட என்ன செய்யறோம்? பழகுறோம், பேசுறோம். அப்படிப்பட்ட ஒரு நிலை. ஐந்தாவது, நம்முடைய அந்தஸ்துக்கு தகுந்தபடி சிலரோடு நாமுடைய என்ன செய்வோம்? நம்முடைய நட்பை வைத்திருப்போம். அவங்க அந்தஸ்தோடு பழகிறவங்க, அவங்க கேட்டகரிக்கு ஏத்த மாதிரி பழகிக்கிடுவாங்க. அல்லேலூயா. ஆறாவது, இந்த உலகத்தில் முக்கியமான ஒரு பழக்கம் இருக்கிறது, ஒரு உறவு நிலை இருக்கு. என்னது? சொல்லுங்க, என்னது?
இது எல்லா வீட்லயும் இருக்கும், எல்லா மனுஷனுக்குள்ளேயும் இருக்கு. என்ன தெரியுமா? எதிர்பார்ப்பினால் வரக்கூடிய உறவு. பிரைஸ் தி லார்ட். என்ன உறவு? எதிர்பார்ப்பு. இவங்க கூட பழகுனா, இவங்களோடு நட்புறவு இருந்தா, இவங்களோடு சொந்த பந்தமா உறவு கொண்டாடிக்கிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு ஆதாயத்தை எதிர்பார்த்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற உறவு நிலைகள். பிரைஸ் தி லார்ட். ஆனா இந்த 6 கேட்டகரியிலுமே எல்லா மனுஷனும் இருக்கிறான். ஆனா 7வது ஒண்ணு இருக்கு. என்ன தெரியுமா? சொல்லுங்க, என்ன தெரியுமா? எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம் ஒவ்வொருவரையும் ஸ்நேகம், அன்பினால் நம்முடைய தெய்வீக ஸ்நேகத்தினால் ஒவ்வொருவரையும் இழுத்து கொள்ளுகிற உறவுதான் கிறிஸ்துவின் திரு இருதயத்தின் உறவு. கைத்தட்டுங்க. இயேசுவின் திரு இருதயம், இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயம் ஒவ்வொரு மனிதனுக்காகவும் காத்திருக்கிறது. இந்த இயேசுவின் திரு இருதய ஸ்நேகம், இந்த இயேசுவின் திரு இருதயத்தின் அன்பு நீ கொண்டு வரக்கூடிய காசை வச்சு உன்னை அன்பு செய்யறது இல்ல. இல்லைன்னா இங்க இருந்து அங்க வர நான் முட்டி போட்டுட்டே போறேன், நீ முட்டி போட்டு உன் முழங்காலெல்லாம் ரத்தம் அடியும்படி அவர் பார்த்து கொண்டு என்ன பக்தி அப்படின்னு உன் காயத்தையும் உன் வேதனையும் பார்த்துட்டு இப்படி இருந்தாதான் நான் உன் அன்பு செய்வேன் அப்படின்னு சொல்லுகிறவர் அல்ல. இந்த இயேசுவின் திரு இருதயம் உன் அந்தஸ்தை பார்த்து உன் அன்பு செய்வதில்லை. இந்த இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயம் ஏதோ சூழ்நிலைகளுக்காக உன்னை நேசிப்பதல்ல. இந்த இயேசுவின் திரு இருதயம் இந்த உலகத்தில் நீங்களும் நானும் எப்பேற்பட்டவர்களாக எப்படி இருந்தாலும் இந்த இதயம் அன்பை மட்டுமே நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது. கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் ஒரு வேத ஆக்கியோன் அழகாக சொல்லுவார், நீங்க நல்லா கவனிக்கணும். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இயேசுவின் திரு இருதயமே என் சிநேகமாயிரும். பிரைஸ் தி லார்ட். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நான் ஒரு பகுதியை உங்களுக்கு காண்பிக்கிறேன். பாருங்க, இயேசு கெத்செமனி தோட்டத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்தார். இவன் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கும்படி யூதாஸ் வந்தானா? சொல்லுங்க, வந்தானா? பாருங்க, இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கும்படி யூதாஸ் வந்தான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. யூதாஸ் வந்தா, இயேசுவை முத்தமிட்டான், காமிச்சு கொடுத்துட்டான். உடனே பேதுரு என்ன பண்ணாரு? சீமோன் ராயப்பர் என்ன பண்ணாரு? கையில இருந்த வாள் எடுத்து உருவி என்ன பண்ணாரு? சத்தமா சொல்லுங்க. ஒருவனுடைய காதை வெட்டினாரு. வெட்டினாரா? சொல்லுங்க, வெட்டினாரா? பேச மாட்டேங்கிறீங்க. காதை என்ன செஞ்சிட்டாரு? வெட்டிட்டார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க தயவு செய்து மத்தேயு 26ஆம் அதிகாரம் 51 படிச்சுக்கோங்கப்பா. உடனே இயேசுவோடு இருந்தவர் ஒருவர் தமது கையை நீட்டி வாளை உருவி தலைமை குருவின் பணியாளரை தாக்கி காதை துண்டித்தார். அப்போது ஆண்டவர் சொன்னார், வாளை என்ன செய்ய? உரையில போற்று. இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த இடத்தில் அன்பை நமக்கு ஒருவேளை நம்ம பார்க்கல, நம்ம கண்டுபிடிக்கல. அங்கதான் இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. காதை வெட்டினது யாரு? காதை வெட்டினது யாரு? சத்தமா சொல்லு. யாருங்க? சீமோன் பேதுரு. இப்ப காது வெட்டுப்பட்டவன் யாரு? அரசாங்கத்தினுடைய ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவன். அவன் காதை வெட்டினதுக்கு சிலுவையில் அடிக்கப்பட வேண்டிய ஆளு யாரு? சொல்லுமா. சிலுவையில சிலுவை சாவுக்கு உள்ளாக சிலுவை சாவுக்கு போக வேண்டிய ஆளு யாரு? பேதுரு. ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இயேசு அந்த இடத்தில் தம்முடைய சிநேகத்தை வெளிப்படுத்துறாரு.
அந்த காதை எடுத்து அந்த மனுஷனுக்கு செஞ்சாரு, பொருத்தினார், வைத்தார், காது ஒட்டிட்டு. இப்போ சீடர்களை அவர்கள் கையிலிருந்து அவர் தப்புவித்தார், தன்னை ஒப்பு கொடுத்தார். கை தட்டுங்க. நீங்களும் நானும் வழி தவறி போகும் பொழுதும், நீங்களும் நானும் தெய்வத்தை மறுதலிக்கும் பொழுதும், நீங்களும் நானும் தெய்வத்தை விட்டு தூரமாய் போகும் பொழுதும், தெய்வம் தம்முடைய சிநேகத்தை வெளிப்படுத்தி கொண்டேதான் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமானவர்களே, கடவுளுடைய அன்பு, கடவுளுடைய சிநேகம் எதன் மத்தியில் இருக்குன்னா, நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, பக்தியில் அல்ல, அன்பினால் கட்டி எழுப்பப்பட்டது. ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருடைய அந்த திரு இருதயம் எதற்காக வாஞ்சிக்கிறது என்றால் சிநேகம், அன்பு. பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் நான் உங்களுக்கு மீண்டும் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை நீங்க எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல கவனிங்க. 31ஆம் அதிகாரம் அந்த வசனத்துக்குள்ள நீங்க வந்துருங்க. ரெண்டாவது எடுத்துக்கோங்கப்பா. 31:3 பாருங்க. உனக்கு முடிவில்லாத அன்பு காட்டியுள்ளேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்றாரு, என்ன அன்பு காட்டியிருக்கேன்? நல்ல சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, என்ன அன்பு? முடிவில்லாத அன்பை நான் உனக்கு காட்டியிருக்கிறேன். கடவுள் அன்பாயிருக்கிறார். கடவுள் அன்பிற்காக ஏங்குகிறார். அதனாலதான் மத்தேயு நற்செய்தியாளர் அழகாக பயன்படுத்தும் பொழுது சொல்லுகிறார், வாசியுங்கள். மத்தேயு நற்செய்தி 22ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு நற்செய்தி 22ஆம் அதிகாரத்துல 37, 38 வசனத்துக்கு நேராக நீங்கள் வாருங்கள். வாசிங்க. உன் முழு இதயத்தோடும், முழு உள்ளத்தோடும், முழு மனதோடும் உன் கடவுளாகிய ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து. அல்லேலூயா. நல்ல கைகளை வேறு சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். கடவுள் மனிதனிடத்தில் என்ன கேட்கிறார்? தங்கச்சி, ஆண்டவர் ஒன்று என்ன கேட்கிறாரு? சகோதரா, ஆண்டவர் ஒன்று என்ன கேட்கிறாரு? எனக்கு ஆட்டை கொண்டா, மாட்டை கொண்டா, பலி பொருளை கொண்டா, 10ல் ஒரு பகுதியை கொண்டா. அதை ஆண்டவர் கேட்கிறாரு. சொல்லுங்க, என்ன கேட்கிறாரு? ஆண்டவர் மனிதனுடைய இதயத்தை கேட்கிறார். ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் இறைவனை முழு இருதயத்தோடு சிநேகிக்க வேண்டும். முழு இருதயத்தோடு, முழு வாஞ்சையோடு ஒவ்வொரு மனிதனும் கடவுள் மீது அன்பு கொள்ள வேண்டும். அன்புக்காக தான் இறைவன் ஏங்குகிறார். அன்பை அடிப்படையாக வைத்துத்தான் இறைவன் மனிதனோடு பயணிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அப்படி நீங்க பாருங்க, நீங்க இந்த வசனத்தை மறந்துடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொன்னாரு, நீ என்ன எப்படி அன்பு செய்யணும்? பேசுங்க. 3 காரியங்கள்: முழு இதயம், முழு உள்ளம், முழு மனதோடு. பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த வார்த்தையை நல்லா மீண்டும் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன், மீண்டும் சொல்லுகிறேன். முழு உள்ளம், முழு இருதயம், முழு உள்ளம், முழு மனது. ஏங்க, அந்த 3 காரியத்தை ஒரு சர்க்கிள் பண்ணி பாருங்க. இந்த 3மே திரும்ப திரும்ப முழு இதயங்கிறாரு, முழு உள்ளங்கிறாரு, முழு மனசுங்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். எப்பா, உன் இருதயத்தை எனக்கு தருவியா? இந்த மைதானத்திலே, இந்த ஆலயத்திலே அமர்ந்திருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற மகனே, மகளே, இயேசுவினிடத்தில் கேட்பது என்ன? என்ன கேட்கிறாரு? உன் இருதயத்தை நீ எனக்கு தருவியா? எங்க ஆண்டவருடைய அந்த வாஞ்சைய, அந்த ஆண்டவருடைய இருதயத்தினுடைய அந்த ஏக்கத்தை இந்த திருச்சபையில் இருக்கிற, கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் புரிந்து கொள்ளணும். நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களை சுத்தி கொள்ளையடிக்கிறதுக்கு, உங்களை பிரிக்கிறதுக்கு, திருச்சபையை சீரழிப்பதற்கு, திருச்சபையில் மக்களை சிதறடிப்பதற்கு ஒரு கூட்டம், ஓநாய் கூட்டம் என்ன செய்யுது? களமிறங்கி ஆடிக்கொண்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அவர்களுக்கு ஒரே நோக்கம், திருச்சபையிலிருந்து மக்களை சிதறடிப்பது, மக்களை சிதறடிக்க வேண்டும், மக்களை பிளவுபடுத்த வேண்டும்,
மக்களை இறையாட்சியின் வல்லமையை விட்டு வெளியேற்றணும். அவ்வளவுதான். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அட்ரஸே இல்லாம போயிருவாங்க. பிரைஸ் தி லார்ட். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், உங்களுடைய இருதயம் இயேசுவின் இருதயத்துக்கு இன்னைக்கு அர்ப்பணிக்கப்படணும். உங்க இதயத்தை இயேசுவின் திரு இருதயத்திற்கு ஒப்புக் கொடுக்கணும். ஆண்டவரே, என் இருதயத்தை உம்முடைய திரு இருதயத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறேன். என்னுடைய இருதயத்தை இயேசுவே உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். அப்ப கடவுள் ஆண்டவர் என்னிடத்திலே அவர் இந்த உறவு நிலையில் எதிர்பார்ப்பது முழு இதயம், முழு உள்ளம், முழு மனதோடு என்னிடத்தில் நீ அன்பு கூர்வாயாக. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அந்த வார்த்தையை நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, அதனாலதான் பாருங்க, இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது நீங்க நல்லா கவனிக்கணும். நல்லா சொல்லுங்க பாப்பா, அல்லேலூயா. பாருங்க, இந்த வார்த்தையை நீங்க படிக்கும் பொழுது பாருங்க, நீங்கள் உயிர்த்த ஆண்டவர் இயேசு ஆண்டவர் உயிர்த்தார், மரித்தார், உயிர்த்தார். உயிர்த்த ஆண்டவர் சீடர்களை சந்திச்சார். சந்திச்சாரா? சீடர்களை இயேசு சந்திக்கிறார். சந்தித்த உடனே நான் சொன்ன மறந்துடாதீங்க, ராயப்பர ஆண்டவர் தனியா கூப்பிடுறாரு. இங்க வா. கூப்பிட்டாரா? ராயப்பர ஆண்டவர் கூப்பிட்டார். யோவான் நற்செய்தி 21ஆம் அதிகாரம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 15வது வசனத்துக்கு நேராக நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள் தயவு செய்து. யோவான் நற்செய்தி 21 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கவனிங்க. நீங்க பாருங்களேன், அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். சீமோனே, யோவானின் மகன் சீமோனே, நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு கூர்கிறாயா? பக்கத்துல கை கொடுத்துக்கலுங்க. ஆண்டவர் உங்கள்கிட்ட என்ன கேட்கிறாரு? நீ உன் சொத்தை எனக்கு எழுதி வைப்பாயா? அதை கேட்காரு. வயசாயிட்டுனா நிறைய பிள்ளைங்கள்லாம் அம்மா அப்பாவுக்காக பக்கத்திலேயே காத்திருக்காங்க. எதுக்கு? போறதுக்கு முன்னாடி எழுதி வச்சுட்டு போயிருங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். உங்க உயிர் எழுதி கேட்கல ஆண்டவர். உன் சொத்தை எழுதி கொடு, உன்னுடைய நகையை கொடு, உன்னுடைய வருமானத்தை எனக்கு கொடு. ஆண்டவர் அதை கேட்கவே இல்லைங்க. ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்கறது என்ன? கேட்கறது ஒன்னே ஒண்ணு. சீமோனை பார்த்து ஆண்டவர் கேட்டாரு, சீமோனே, யோவானின் மகனாகிய சீமோனே, இவர்களை விட நீ என்னை அதிகமாக அன்பு செய்கிறாய். இது சீமோனுக்கு மட்டும் இல்லைங்க. சீமோன் யாரு? ஏன் திருச்சபை சீமோனை ஆண்டவர் இந்த வேதத்தில் எழுதியிருக்கிறார்? சொல்லுங்க பாப்போம். இந்தியாவினுடைய முதல் குடிமகன் யார்? யாருங்க? முதல் பிரஜை யாரு? ஜனாதிபதி. அப்படிதானே? ஸ்கூல்ல சொல்லிக் கொடுக்கலையா உங்களுக்கு? அப்படி இந்தியாவினுடைய முதல் பிரஜை யாருப்பா அப்படின்னா யாரு? சொல்லுங்க. ஜனாதிபதி தான் ஃபர்ஸ்ட். அப்படிதானே? என்ன இப்படிலாம் கேட்கப்படாதா? பிரைஸ் தி லார்ட். இந்த சீமோனை ஆண்டவர் யாரா சொல்லிட்டாரு? நீ தான் யாரு? பாரு, உன் மேல என் திருச்சபையை கட்டுவேன். கை தட்டுங்க பாப்பா. யோவானை பார்த்து ஆண்டவர் கூப்பிடல, ஏப்பா நீ மத்த இங்க வா அப்படின்னு கூப்பிடல. சீமோனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன் மீது என் திருச்சபையை நான் கட்டுவேன். ஏன்? நீ பாறை. திருச்சபையினுடைய முதல் பிரஜையாக யார் இருக்கா? பேதுரு இருக்கிறார். இந்த முதல் பிரஜைகிட்ட கேட்கிறாரு, எல்லாத்தையும் விட நீ என்னை அதிகமாக அன்பு சேரியா? அப்ப முதல் பிரஜைகிட்ட கேட்டார்னா, இந்த திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு வருடமும் ஆண்டவர் என்ன செய்யறாரு? கேட்கிறார், நீ இவர்களை விட அதிகமாக என்னை அன்பு செய்கிறாயா? கைத்தட்டு. சகோதரனே, சகோதரியே,
இந்த நற்கருணையிலே 24 மணி நேரமும் வீற்றிருக்கிற இந்த இதயம் ஒவ்வொரு ஆன்மாவுக்காகவும் ஏங்கிக் கொண்டிருக்கிற அந்த இருதயம் வாஞ்சிக்கிறது, கதறுகிறது. எதற்காக? இவர்களை விட, உன்னை சுத்தி இருக்கிற இந்த ஜனங்களை விட நீ என்னை அதிகமாக அன்பு செய்கிறாயா? அன்புதாங்க. அன்பினால் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் தனக்கு சொந்தமாக்கிக் கொள்ள அவர் காத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த பகுதியை நான் மீண்டும் காண்பிக்கிறேன். 2 பகுதிகளாக பிரித்துக் கொள்ளுங்கன்னு சொன்னேன். ஒன்று, ஆண்டவர் சொன்னாரு, நான் முதல்ல உன்னை என்ன செஞ்சேன் சொல்லுங்க? முதல்ல என் அன்பினால், அன்புதான் அவர் வெளிப்படுத்துறார். பிரைஸ் தி லார்ட். கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். நல்ல சொல்லுங்க அல்லேலூயா. முடிவில்லாத அன்பு காட்டியுள்ளேன். சொல்லுங்க எல்லாரும். அவர் திரும்ப திரும்ப அதை என்ன செய்றாரு? அவர் அறிக்கை சொல்றாரு. எப்பா, நான் என் ஜனங்கள் மேல, என் பிள்ளைங்க மேல, என் மகன் மேல, என் மகா மேல முடிவில்லாத அன்பு. ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் அப்படின்னா, நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நான் 2 காரியம். முதல் காரியம், எல்லாவற்றிலும் அன்பே பெரிது. கை தட்டுங்க பாப்போம். எல்லாத்திலையும் உயர்ந்தது எது? சொல்லுங்க. எல்லாத்தையும் விட பெருசுனது. சத்தமா சொல்லுங்க. எல்லாத்தையும் விட பெருசுனது அன்புதான். எல்லாவற்றிலும் பெரியது, எல்லாவற்றிலும் சிறந்தது, எல்லாவற்றிலும் பெரியது அன்பு. நீங்க பாருங்க, பழைய ஏற்பாடு நீங்க தயவு செய்து படிச்சீங்கன்னா, பிறகு நீங்க படிச்சு பாருங்க. எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1 அதிகாரத்தை படிச்சுக்கிட்டீங்கன்னா, அந்த 1 அதிகாரத்தில் அழகாக சொல்லப்படும், இஸ்ரவேல் ஜனங்கள் கடவுளுக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தாங்க, பலியை கொண்டு வந்தாங்க, ஆட்டுக்கிடாய்களின் கொழுப்புகளை கொண்டு வந்தாங்க, எல்லாத்தையுமே கொண்டு வந்தாங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாத்தையும் அவங்க கொண்டு வந்தாங்க. ஆனா ஆண்டவர் என்ன செய்யல? அவங்கள பார்த்து சொன்னார், உங்க காணிக்கை எல்லாம் எதுக்குப்பா? உங்க காணிக்கை எல்லாம் எனக்கு எதுக்கு அப்படின்னு ஆண்டவர் அவங்களுடைய பார்த்தவருடைய சூழ்நிலையை பார்த்துட்டு, அவங்களுடைய மனசு வேற, இருதயம் வேற, செயல் வேற. அதனாலதான் ஆண்டு சொன்னாரு, இவர்கள் உதட்டினால் என்னை புகழ்கிறார்கள். சொல்லுங்க. உதட்டினால் என்னை புகழ்கிறார்கள், உள்ளமோ எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது. பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. பிரைஸ் தி லார்ட். அப்ப பாருங்க, முடிவில்லாத அன்பு. அதனாலதான் 1 கொரிந்தியர் நீங்க வேகமா எடுத்துக்கொள்ளுங்கள். 13ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். கைகளை வச்சு சொல்லுங்க. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13வது வசனம் படிங்க. ஆகவே நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய 3மே நிலையாய் உள்ளன. இவற்றுள் அன்பே தலை சிறந்தது. கை தட்டுங்க பாப்போம். எது தலை சிறந்தது? சொல்லுங்க. எது தலை சிறந்தது? அன்புதான். நீங்க சில வீடுகளுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாட மாளிகை மாதிரி வீட்டை கட்டி வச்சிருக்காங்க. காரு வசதி, வேலைக்காரி எல்லாமே இருக்கிறாங்க. ஆனா உள்ள உட்கார்ந்து இருக்கவங்கள பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இத்து போய் உட்கார்ந்துருக்காங்க. வீடு பெருசாவது, வசதி கூடுது, ஆனா இத்து போனவங்களாம் இருக்காங்க. நீங்க அவங்க போய் உட்கார்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சொல்றாங்க எல்லாமே இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா எல்லாமே இருந்தும் இங்க இருதயம் மட்டும் பேசுறதுக்கு ஆள் இல்ல சாமி, அன்பு செய்யறதுக்கு ஆள் இல்ல, நல்ல உறவோடு அன்போடு வாழ்றதுக்கு ஆள் இல்ல சாமி. இன்னைக்கு நீங்க நல்லா கொஞ்சம் பாருங்க, வழிபாட்டுக்கு பஞ்சமா இல்ல, ஜெப கூட்டங்களுக்கு பஞ்சமா இல்ல. எல்லா இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல கடவுள் பெயரால் ஏதாவது ஒன்று நடக்குது. ஆனால் கடவுள் ஏங்குகிறார். ஏன்? அன்பு இல்லப்பா.
அன்பே தலை சிறந்தது. அன்பு இல்லாமல் அன்பை மனிதன் பரிமாறாமல் இறைவனிடத்தில் மனிதன் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. பிரைஸ் தி லார்ட். கையை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு நாள் இயேசு, கவனிக்கீங்களா, இயேசு சீமோன் என்ற ஒரு மனிதனுடைய வீட்டுக்கு போனாரா? சொல்லுங்க போனாரா? சத்தமா சொல்லுங்க போனாரா? சீமோனுடைய வீட்டுக்கு. அந்த சீமோனுடைய வீட்டுக்கு இயேசு போயிட்டாரு. போன உடனே சீமோன் வந்து இயேசுவுக்கு பெரிய தடால் புடால் விருந்தெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாரு. ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ரைஸ், எல்லாமே பஃபே சிஸ்டம். அப்படி ஜம்முன்னு இருக்கு. திடீர்னு பார்த்தா இயேசு உட்கார்ந்துட்டு இருந்தபோது டப்புன்னு ஒரு பொம்பளை, ஒரு பெண் வந்தா. பொத்துன்னு காலில் விழுந்து கண்ணீர் விட்டா, அழுதா, கூந்தலால தொலைச்சா, காலில் முத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கா. நீங்க யோசிச்சு பாருங்க. இயேசுடைய பாதத்தில் அந்த பெண் முத்தம் கொடுக்கிறான். உடனே விருந்துக்கு கூப்பிட்ட சீமோன் என்ன நினைச்சாரு? என்ன கான்செப்ட் உள்ள ஓடிச்சு தெரியுமா? ஷாவம். இவனை போய், இவ யாரு? உண்மையிலே இவர் இறைவாக்கினர் தானா? உண்மையிலே இவர் ஒரு இறை வெளிப்பாடு உள்ளவர் தானா? தன் காலில் விழுறவ யாருன்னு இவருக்கு தெரிய வேண்டாமா? பாருங்க, கூப்பிட்ட மனுஷன் டப்புன்னு பிளேட்டை மாத்திட்டான். பாருங்க உள்ள என்னெல்லாம் ஓடுது. பக்கத்துல கை குடிச்சுங்க. நம்ம கூட தான் இருப்பாங்க, ஆனா நம்மளை பத்தியே வெளியே வேற மாதிரி உள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. பார்த்திருக்கீங்களா? வாங்க அப்படிமா, வரும்போதே சாப்பிட்டு வந்திருப்பீங்களா அப்படிமா. கூப்பிட்டியாடா பாவி பையில, அதுக்குள்ளே சாப்பிட்டு வந்துட்டீங்களா? வெறும் வயித்தோட வந்திருக்காங்கல. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. உள்ள நம்ம கூட தாங்க இருப்பான், ஆனா உள்ள வேற ஒண்ணு ஓடிட்டு இருக்கும். கணவன் மனைவியா தான் இருப்பா, ஆனா உள்ள வேற ஒண்ணு ஓடுது. ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க, எல்லா உறவு அண்ணன் தம்பியா இருப்பான், ஆனா உள்ள ஒண்ணு ஓடுது சார். அன்பு இல்ல. அதான் அன்பு பிரதானம்னு ஆண்டவருங்க எழுதுறார் நமக்கு. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, அன்புதான் தலை சிறந்தது. எல்லாரும் சொல்லுங்க அன்புதான். இன்னைக்கு அன்புதான் தலை சிறந்தது. எது தலை சிறந்தது? வீட்டெல்லாம் கட்டி நிலப்படெல்லாம் வாங்கியாச்சு. கடைசியில பாருங்க, வீட்டில் உட்கார்ந்து ஒரே சொல்லு, அன்பா பேசுறதுக்கு யாருமே இல்லை சாமி. ஏங்க இவ்வளவு பெரிய வீடு கட்டணும் தானே ஆசைப்பட்டேன். இவ்வளோ நிலம் வாங்கணும், அங்க இடம் வாங்கணும், இங்க இடம் வாங்கணும். நான் அன்னைக்கெல்லாம் போயிருக்கிறேன் ஒரு வீட்டுக்கு, ஒரு ஊருக்கு. பிரதர், நீங்க இங்க பக்கத்துல உங்களுக்கு ஒரு 100 சென்ட் தாரோம், 1 ஏக்கர் தாரோம், இங்கேயே வந்து இருக்கீங்களா? ஆகா, எதுக்குமான்னு. இல்லை, எங்க கூட யாருமே இல்லை, நீங்களாவது வந்து இருங்க. நாங்க போயிருக்கிறோம். இதே மாதிரி ஒவ்வொரு இடத்துல எங்கேயாவது போனா பாருங்க, நீங்க சில காரியத்தில் நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சொத்தையே இன்னைக்கு காலை எனக்கு ஒரு அம்மா சொல்லுது, உங்களை நான் சொத்தை வேணா எழுதி தரேன், என்ன ஒரு முதியோரத்தில் உங்க இல்லத்துல சேர்த்துக்கிறீங்களா? ஏன்? எனக்கு பாசமா நேசமா பேசுறதுக்கு ஒருத்தர் இல்லை சாமி, என்னோடு பேசுவதற்கு ஒருவரும் இல்லை. ஏங்க இதை தாங்க ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆலயம் இருக்கா? ஆலயம் இருக்கா? ஆனா இங்க ஒரு இருதயம் துடித்து கொண்டு இருக்கிறது. பிரதர் சிஸ்டர், நீங்க கிறிஸ்தவங்க தான், இந்த வழியா 1000 நேரம் போறோம், ஆனா இந்த ஆலயத்துக்குள்ள வந்து ஆண்டவரே நான் உம்மை அன்பு செய்கிறேன்னு சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? உங்க மனசாட்சியை தொட்டு கேளுங்க. ஆண்டவரே நான் உம்மை அன்பு செய்கிறேன், என் கடவுளாகிய ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? பத்தியை கொளுத்துறோம், மெழுதிரி கொளுத்துறோம், ஆள் உயரம் மாலை போடுறோம், எல்லாமே போட்டீங்களே. ஆனா ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. எப்பா நீ என்ற ஒரு வார்த்தை பேச மாட்டியா? ஒரு வார்த்தை ஆண்டவரே நான் உன்னை அன்பு செய்யறேன்னு சொல்ல மாட்டியா? ஒரு வார்த்தை நீ என்னைய எப்பா அப்பா பிதாவே ஆண்டவரே என் தகப்பனே நான் உன்னை நேசிக்கிறேன்னு நீ சொல்ல மாட்டியான்னு இந்த இயேசுவின் இருதயம் துடிக்கிறது, கதறுகிறது, வாஞ்சிக்கிறது. Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமானவரை நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் நம்மை அவர் அன்பினால் அவர் நம்மை நிரப்புகிறார்.
அந்த அன்பு மாறாத அன்பு. ஆமென். எல்லா அன்பையும் விட தலை சிறந்த அன்பு யாருடைய அன்பு? இயேசுவின் அன்பு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க ஒரே ஒரு காரியத்தை மட்டும் இங்க இருந்து எந்திரிச்சு போகும்போது சொல்லிட்டு போங்க, ஆண்டவரே உங்களுக்காக நான் இருக்கேன், ஆண்டவரே உங்களுக்காக நான் இருக்கிறேன். இங்க இருக்கிற தங்கச்சி உன்னுடைய ஜெபம், நீ வேற ஒண்ணு பண்ணணும், வீட்டுல இருக்கிற இயேசுவின் திரு இருதய படத்தை பார்த்து சொல்லு, ஆண்டவரே உங்களுக்காக நான் இருக்கிறேன். இதை கேட்கிற வாலிப மகனே, வாலிப மகளே, வயதானவர்களே, நீங்க யாரா இருந்தாலும் சொல்லுங்க, இயேசுவே உங்களுக்காக நான் இருக்கிறேன் ஆண்டவரே. இந்த இருதயத்தை பார்த்து சொல்லு, உமக்காக நான் இருக்கிறேன். கடவுள் எல்லா இடத்துலயும் சொல்றாரு, நான் உன்னோடு இருக்கேன், உன்னோடு இருக்கேன், உன்னோடு இருக்கேன். சொல்லியிருக்காரா? சொல்லியிருக்காரா இல்லையா? எல்லா இடத்துலயும் சொல்றாரு, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கேன். என்னைக்காவது பாருங்க, ஆண்டவரே நான் உங்க கூட இருக்கிறேன்னு சொல்றவன் யாராவது இருக்கானா? கெத்செமனி தோட்டத்தில் இயேசுவின் திரு இருதயம் எதற்காக வாஞ்சித்தது? என்னோடு 1 மணி நேரம் விழித்திருக்க உங்களால, என் கூட இருக்க உங்களால முடியலையாப்பா? என்னோடு 1 மணி நேரம் கூட உட்கார உங்களால முடியலையா? நீங்க இந்த ஆண்டவருடைய இருதயத்தை நோக்கி நீங்க வாஞ்சித்து சொல்லுங்கள், உமக்காக நான் இருக்கிறேன். ஆமென். இந்த உறவுக்குள் ஒருவன் வருவான் என்றால் இந்த இயேசுவின் திரு இருதய அன்பினால் அவன் அபிஷேகம் செய்யப்படுகிறான். அன்பே தலை சிறந்தது. அன்புதான் தலை சிறந்தது. உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். அப்படியே உள்ள வந்துருங்க. ஓ லார்ட் ஜீசஸ், நான் உங்களுக்காக இருக்கிறேன்ப்பா. ஒப்பு கொடுத்து நேசிக்கிறேன். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரியோ. எப்போதும் உம் புகழ்தானே, என் நேரமும் ஏக்கம்தானே, எல்லாம் நீதானே. ஐயா எல்லாம் நீதானே. எப்போதும் உம் புகழ்தானே, என் நேரமும் ஏக்கம்தானே, எல்லாம் நீதானே. ஐயா எல்லாம் நீதானே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரியோ. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரியோ. அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் கண்ணீரோடு ஒப்பு கொடுப்போம். நேசிக்கிறேன். அப்பா உம்மை நேசிக்கிறேன்,
நேசிக்கிறேன் ஆர்வமுடன் நேசிக்கிறேன் உந்தன் அன்பு போதுமையா உறவோ பொருளோ பிரிக்காதையா உந்தன் அன்பு போதுமையா உறவோ பொருளோ பிரிக்காதையா என் நேசர் நீதானையா ஐயா என் நேசர் நீதானையா சொல்லுப்பா என் நேசர் நீதானையா ஐயா என் நேசர் நீதானையா ஆஹா ஹல்லேலூயா அல்லேலூயா ஆஹா ஹல்லேலூயா அல்லேலூயா ஆஹா ஹல்லேலூயா அல்லேலூயா ஆஹா ஹல்லேலூயா கண்ணீர் துடைக்கும் காருண்யமே மன்னித்து மறக்கும் தாயுள்ளமே நீர் துடைக்கும் காருண்யம் வாயை திறந்து சொல்லுங்கப்பா மன்னித்து மறக்கும் தாய் உள்ளமே விண்ணக பேரின்பமே ஐயா விண்ணக பேரின்பமே விண்ணக பேரின்பமே நல்ல கைகளை விரித்து சொல்லுங்க நான் உங்களுக்காக இருக்கிறேன்ப்பா நான் உங்களுக்காக வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே நான் உங்களுக்காக காத்திருக்கிற ஆண்டவரே என் தகப்பனே நான் உங்களுக்காக இருக்கிற ஆண்டவரே நீர் பெரியவர் நீர் நல்லவர் எனக்காக எப்போதும் காத்திருக்கிற என் தகப்பனே உமக்காக நான் இருக்கிற ஆண்டவரே நீர் என் தகப்பன் ஆண்டவரே உம்மை நான் நேசிக்கிறேன்னு சொல்லுங்க அப்பா உம்மை நேசிக்கிறேன் ஆர்வமுடன் நேசிக்கிறேன் நல்ல இதயத்தை திறந்து சொல்லுங்க பிரதர் சிஸ்டர் இப்போ நீங்க சொல்லுகிற வார்த்தை ஒவ்வொன்றின் மூலமாகவும் தேவ அபிஷேகம் உங்களுக்குள் இறங்கட்டும் தெய்வம் உங்களை ஆசீர்வதிப்பாராக தெய்வம் உங்களுக்கு விடுதலை தருவாராக உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கடவுளை ஒவ்வொரு நாளும் உங்கள் அனுபவமாய் மாற்றிக் கொள்ளுங்கள் இவர் நம்முடைய தகப்பன் நேசிக்கிறேன் ரெண்டு கைகளை விரித்துக் கொள்ளுங்கள் அப்படியே ஆண்டவரை உற்று பாருங்க பிரியமானவர்களே ஆண்டவர் சொல்றாரு முடிவில்லாத அன்பினால் முடிவில்லாத அன்புப்பா அன்பினால் அவர் நம்மை தன் பக்கமாக ஈர்த்துக் கொள்கிறார் ஒரு நாள் இயேசு ஒரு சுங்க வரி வசூலிக்கிற அந்த இடத்தின் மத்தியில் போகிறார் அந்த இடத்திலே ஒரு மனிதனை இயேசு பார்க்கிறார் அந்த மனிதனுடைய பெயர் மத்தேயு அவன் பணம் வாங்குவதையும் கொடுப்பதையும் கவனத்தோடு அக்கறையோடு ஆசையோடு வாஞ்சையோடு செய்து கொண்டிருந்தான் அந்த மத்தேயு என்கிற ஒரு பாவியான மனிதனுடைய அந்த வாங்குதலும் அந்த பணத்தை கையாளும் அந்த இடத்தில் இயேசு அந்த மனிதனை உற்று பார்த்தார் அந்த மத்தேயுவை பார்த்து ஆண்டவர் சொன்னார் மத்தேயு என்னை பின்பற்றி வா என்னை பின்பற்றி வா பைபிள் சொல்லுகிறது எல்லாவற்றையும் அவன் போட்டுவிட்டு
இயேசுவின் பின்னே அவன் சென்றான். இன்னைக்கு ஒருவேளை ஆண்டவரே நான் உங்களுக்காக இருக்கிறேன் அப்படின்னு சகோதரனே சகோதரியே நீ சொல்லுவாய் என்றால், இன்னைக்கு நீ இந்த அன்புக்கு காணிக்கையாக உன் பலவீனங்களை கொடுத்து விடு, உன் இயலாமைகளை கொடுத்து விடு, கடந்த கால வாழ்க்கையின் துக்கங்களை கொடுத்து விடு, உன்னை ஆட்டிப்படைக்கிற எல்லா விதமான பாவ சுபாவங்களையும் கொடுத்து விடு. ஆண்டவர் சொல்றாரு, நீ பணமோ பொருளோ வெள்ளியோ தங்கமோ அல்ல, உன் இதயத்தை எனக்கு தா. உன் இதயத்தை எனக்கு தருவாயா? உன் இதயத்தை எனக்கு தா மகனே மகளே. மாசுபடிந்த இருதயமா இருந்தாலும் தா, வக்கிரகம் நிறைந்த இருதயமா இருந்தாலும் தா. உன் இதயத்தோடு அப்படியே வா. ஆண்டவர் சொல்றாரு, உன்ட ஒரே ஒரு குறை இருக்கு, என்ன தெரியுமா? ஆதியிலிருந்து அன்பு இப்போ உன்ட இல்லை. இந்த அன்புக்காக இயேசு ஏங்குகிறார். ரெண்டு கைகளையும் விரித்துக் கொள்ளுங்கள். ரெண்டு கைகளை விரித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரை உற்று பாருங்கள். மத்தேயு எல்லாவற்றையும் விட்டு விட்டு இயேசுவுக்கு பின்னால போனார்னா அதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? மத்தேயுவுக்கு இயேசுவின் அன்பினால் அவன் நிரப்பப்பட்டான். அந்த அன்பு இப்பொழுது நற்கருணை ஆண்டவரிடமிருந்து ஒவ்வொரு இருதயங்களுக்குள்ளும் புறப்பட்டு வரும். இந்த தெய்வீக அன்பு தம் பேரன்பினால், முடிவில்லாத அன்பினால் உங்களை, உங்கள் ஒவ்வொருவரையும் என்னையும் அவர் ஆட்கொள்கிறார். அந்த அன்பு இந்த உலகத்தில் எல்லா காயங்களையும் ஆற்றுகிறான், ஆற்றி தேற்றுகிறான். இந்த நேசமுள்ள இதயத்திற்குள் நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, என் இதயத்தை உங்களுக்கு தர்றேன், என் இதயத்தை உங்களுக்கு தர்றப்பான்னு சொல்லி ஒப்புக் கொடுங்க. அப்படியே ஒப்புக் கொடுப்போம். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. உந்தன் அன்பு போதுமையா, உறவோ பொருளோ பிரிக்காதையா. சொல்லுங்க. உந்தன் அன்பு போதுமையா, உறவோ பொருளோ பிரிக்காதையா. என் நேசர் நீதானை. சொல்லுப்பா. ஐயா, என் நேசர் நீதானையா. நல்ல குரல் உயர்த்தி, என் நேசர் நீதானையா. சத்தம் உயர்த்தி, ஐயா, என் நேசர் நீதானையா. அப்பா உம்மை நேசிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய அன்பின் வல்லமை ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வருவதாக. நேசிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக அன்பு ஒவ்வொரு இதயங்களையும் மூடுவதாக. நற்கருணை நாதரே, இயேசு ஆண்டவரே, இதோ இந்த அன்பு சகோதரனை, இந்த அன்பு சகோதரியை உம்முடைய அன்பினால் நீ ஈர்த்துக் கொள்வீராக. ஆண்டவரே, மனக்காயங்களோடு, மனவேதனைகளோடு, வியாகுலங்களோடு, வருத்தங்களோடு, கண்ணீரோடு, கவலைகளோடு, வாழ்க்கையில் தனிமை உணர்வுகளோடு பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் உம்முடைய தெய்வீக அன்பு இறங்குவதாக. உம்முடைய தெய்வீக அன்பினால் நிரப்பி அருளும். கைகளை உயர்த்துவோம். உங்க அன்பு, உங்க அன்பு, உங்க அன்பு போதுமே. சொல்லுங்க. உங்க அன்பு, உங்க அன்பு
உங்க அன்பு போதுமே. சொல்லுங்க, உங்க அன்பு, உங்க அன்பு, உங்க அன்பு நல்ல வாய்த்தல். உங்க அன்பு, உங்க அன்பு, உங்க அன்பு போதுமே. கை தட்டி பாருங்க. உங்க அன்பு, உங்க அன்பு, உங்க அன்பு இயேசுவே. உங்க அன்பு, உங்க அன்பு போதுமே. தாய் மறந்தாலும் மறவாத அன்பு, என்றென்றும் தாங்கிடும் தேவ அன்பு. தாய் மறந்தாலும் மறக்காத அன்பு, மாறாத அன்பு, அன்பு. உங்க அன்பு போதுமே. உங்க அன்பு, உங்க அன்பு, உங்க அன்பு போதுமே. நோய்களை குணமாக்கிடும் தெய்வீக அன்பு, நோய்களை குணமாக்கிடும் தெய்வீக அன்பு, துயரங்களை ஆற்றிடும் தூய அன்பு, துயரங்களை ஆற்றிடும் தூய அன்பு. அன்பு, அன்பு, உங்க அன்பு போதுமே. ரெண்டு கைகளை நெஞ்சில சேர்த்து வைப்போம். சேர்ந்து சொல்லுங்கள், ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, உம்மை முழு இதயத்தோடு, உம்மை முழு இதயத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு மனதோடு முழு மனதோடு நான் அன்பு செய்கிறேன். நான் அன்பு செய்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, உமக்காக உமக்காக நான் இருக்கிறேன். நான் இருக்கிறேன். உம்மை நான் நம்புகிறேன். உம்மை நான் நம்புகிறேன். உம்முடைய இதயத்தோடு உம்முடைய இதயத்தோடு என் இதயத்தை என் இதயத்தை இணைக்கிறேன். இணைக்கிறேன். இந்த நாள் முழுவதும் நம்மை பாதுகாத்து வந்த நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். வாணி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இது. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் தூய மறைவர்களை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ரெண்டு கைகளை உயர்த்துவோம். நம்
நம்மை முடிவில்லாத அன்பினால் ஈர்த்துள்ள இறைவனுடைய ஆசீரை நாம் பெற்றுக்கொள்வோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரியோ. உயிர் வாழ உணவளிப்போம். இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்திலிருந்து பிள்ளைகளால் கைவிடப்பட்ட வயதான அப்பா அம்மாக்கள் 100 பேருக்கு தினமும் அவர்கள் இருக்கும் இடங்களுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், உங்கள் இல்ல வைபவங்கள், இறந்தவர் நினைவாக நீங்கள் உணவளித்து உதவி செய்யலாம். உங்கள் அன்பு கரத்தை நீட்டுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் முகவரி: இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லம், புன்னைக்காயல், தூத்துக்குடி மாவட்டம். அலைபேசி எண் 9894118201. கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.